இந்த வார கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஏன் பேசிக்ஸ் கிளாஸ் தனியாக வைக்க வேண்டியிருக்குன்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி தரும்போது இப்போ டக்குனு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஸ் கமிஷனா என்னன்னு நினைச்சியாது தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஃபினான்ஸ் கமிஷன் சிஇஓவா இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னது ஃபினான்ஸ் கமிஷன், எதுக்கு அது ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணா நினைச்சியாது தெரியாது. என்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் 100% புரியுதோ, நியூஸ் பேப்பர் என்னைக்கு 100% புரியுதோ, அன்னைக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட். அதுதான் உண்மை. அப்ப என்ன பேப்பர் புரியுது, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அர்த்தம், கான்செப்ட் புரிஞ்சுட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டிப்பா என்ன செய்யாது, புரியாது. இப்ப நிதி ஆயோக் இருக்கு இந்த வார கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்ப நிதி ஆயோக்னா இப்ப இவங்க எல்லாம் பேசிக் எல்லாருக்கும் தெரியும், நிதி ஆயோக்னா என்னன்னு தரவா தெரியும். இப்ப திரும்ப நிதி ஆயோக்னு சொல்லும் போது அடுத்து முதல்ல இருந்து என்ன செய்யணும், நிதி ஆயோக்கினோட 7 தூண்கள் என்ன, மக்கள் சார்பு, பொது தொடர்பு இப்படின்னு என்ன செய்யணும், திரும்ப நடத்தணும். அப்ப அதுக்காக தான் உங்களுக்கு தனியா என்ன பண்றோம், பேசிக்ஸ் கிளாஸ் ஏற்பாடு பண்ணும். சரியா? அடுத்த வாரம் என்ன கிளாஸ் இவன, அடுத்த வாரம் என்ன கிளாஸ், பாலிட்டியா, பாலிட்டி. சரியா? அதான் பாலிட்டி. சரியா? அதனால அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் அந்த புது இதுல நீங்க பாலிட்டி என்ன பண்ண போயிருங்க, அட்டன் பண்ண போயிருங்க. மேத்ஸ் ரீசனிங் எல்லாருக்கும் சேர்ந்து. ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு இப்போ, கேள்விப்பட்டீங்களா? யார் ஜெயிச்சா? இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா முதலமைச்சரோட உட்காந்து என்ன பண்ணாரு, செஸ் விளையாண்டாரு. அதனால எல்லாருக்கும் என்ன செய்யும், பிரக்யானந்தா. எங்க வச்சு நடந்துச்சு, நார்வே செஸ் டோர்னமெண்ட். அப்ப நார்வே செஸ் டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச முதல் இந்தியர் அண்ட் தமிழர் யாரு, ஓஸ்லோ, நார்வேல ஓஸ்லோங்கிற இடத்துல என்ன பண்ணுச்சு, அது நடந்துச்சு. பிரிலிமினரிலையும் சரி, குரூப் 4லையும் சரி, ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா என்ன செய்யும் இருக்கும். 1-2 கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா என்ன செய்யும். அதனால அது சார்ந்த பேசிக் தகவல்கள் என்ன செய்யணும், தெரியணும். சரி, அடுத்தது இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்குது இந்த ஜூன்ல. எது, ஃபிஃபா. ஃபிஃபாவா இல்ல, ஃபிஃபா. ஃபிஃபா என்னது, ஃபுட்பால். யாரெல்லாம் பாப்பீங்க ஃபுட்பால், ஃபிஃபா யாரெல்லாம் பாப்பா, எப்பவாச்சு? சரி, ரைட். இந்தியா எந்த குரூப்ல இருக்கு, ஏயா, பியா, சியா, டியா, இயா, எஃபா, ஜியா, ஹெச்சா? 8 குரூப்ல 48 டீம்ல இந்தியா எந்த குரூப்ல இடம் பெற்றிருக்கு வேர்ல்டு கப் ஃபிஃபால? சொல்லு உறுதியா. இந்தியா ஆசிய போட்டிக்கே என்ன செய்யல, தகுதி பெறல. வேர்ல்டு கப்ல இந்தியாவோட பேரை என்ன செய்யாது, இருக்காது. உலக கோப்பை ஃபிஃபா வரலாற்றுல இந்தியா என்ன செய்யல, இது வரைக்கும் தகுதி பெறல. ஆசிய போட்டிக்கே என்ன செய்யல, இந்தியா தகுதி பெறல. அவ்வளவு டவுன் தான். நம்ம ஒன்லி என்னதுதான், கிரிக்கெட்டு, ஹாக்கி, அந்த 2 தான் என்ன செய்வோம், பிடிச்சிருமே ஒழிய ஃபுட்பாலை என்ன செய்யறது இல்லை, ப்ரொமோட் பண்றது இல்லை. சரியா? இந்தியா தகுதி பெறல. 48 டீம் என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. 104 மேட்சஸ். யார் நடத்துறா, அது ரொம்ப முக்கியம். ஃபிஃபா நடத்துறது யாரு, யாரு? கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா 3 சேர்ந்து நடத்துறாங்க. சரியா? இது இங்கதான் கொஸ்டின் ஏரியா இருக்கு. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப், கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. இப்ப இதுல அந்த ஃபிஃபாவுடைய சின்னம், சிம்பிள், அந்த 3 நாட்டுடைய சின்னத்தை தான் என்ன வச்சிருக்காங்க, சிம்பிளா வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 நாட்டுடைய சிம்பிள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேட்ச்ல ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு. கனடாவுடைய சிம்பிள் என்னன்னா மூஸ், மேப்பிள். அதுக்கு பேரு மேப்பிள், MAPPLE, மேப்பிள்ங்கிற மூஸ். மூஸ்னா மான், கடமான் சொல்லுவாங்க, மான். அதுக்கு பேர் என்னது, மேப்பிள், MAPPLE, மேப்பிள், மேப்பிள் மூஸ். நீங்க எப்படி எழுதணும்னா மேப்பிள் த மூஸ் இங்கிலீஷ்ல. மூஸ்னா என்னது, மான். அடுத்தது மெக்சிகோவுக்கு ஜாயு, ZAYU, சாயுத ஜாகுவார், JAGUAR. ஜாகுவார்னா சிறுத்தை, ஜாகுவார்னா சிறுத்தை, மானு சிறுத்தை. கனடாவுக்கு மான், மெக்சிகோவுக்கு என்னது, சிறுத்தை. சிறுத்தையோட பேர் என்னது, ஜாயு, சாயுத ஜாகுவார். சிறுத்தைக்கு இங்கிலீஷ்ல தான் ஜாகுவார். சரியா? கிளட்ச், அமெரிக்காவுக்கு கிளட்ச்ங்கிற பால்டு ஈகிள், வழுக்கை தலை கழுகு. பால்டு ஈகிள், BALD, முட்டை, பால்டு ஈகிள், வழுக்கை தலை கழுகு தான் அமெரிக்காவுடைய சிம்பிள். இந்த 3 தான் என்னது, ஃபிஃபாவுடைய சிம்பிள். மேட்ச்ல வாழவங்களை கேட்கறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆயிரத்தி 1930 தான் ஃபர்ஸ்ட் ஃபிஃபா என்ன செஞ்சு, இதெல்லாம் தெரிய வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். 13 டீம் வச்சு என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க.
போன வேர்ல்டு கப்ல எத்தனை டீம் விளையாண்டுச்சுன்னா 32. முதல் முறை எந்த வேர்ல்டு கப்ல டீமோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. 48 டீம் என்ன பண்றாங்க, விளையாடுறாங்க. சரியா? லாஸ்ட் சாம்பியன் யாரு லாஸ்ட் வேர்ல்டு கப்ல? ஃபிஃபா அர்ஜென்டினா. சரியா? பிரான்ஸும் அர்ஜென்டினா பயங்கரமா இருக்கும் மேட்ச். சரியா? பிரான்ஸ் அர்ஜென்டினா. எப்பமாவது ஃப்ரீ டைம்ல என்ன செய்யலாம், பார்க்கலாம். எப்படி நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த ஃபுட்பால் கேம் பார்த்தா என்ன கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். 48 டீம். சரியா? 8 பிரிவா பிரிச்சு என்ன செய்யறாங்க, சாரி 8 இல்ல 12 செக்ஷன், 12க்குனா 48 டீம் 12 பிரிவா பிரிச்சு என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. 1248 பிளேயர் விளையாடுறாங்க. அதுல 891 பேர் புது பிளேயர். 1248ல 891 பேர் என்னது, நியூ பிளேயர்ஸ். 891 891 நியூ பிளேயர்ஸ் ஃபிஃபால. பாகிஸ்தான்ல சியால்கோட், SIYALKOT, சியால்கோட்டுங்கிற இடத்துல தான் இந்த ஃபுட்பால் என்ன செய்யறாங்க, தயாரிக்கிறாங்க. சியால்கோட், SIYALKOT, சியால்கோட். சரி, ஓகேவா? ஃபிஃபா இந்த தகவல் இப்போ போதும். அடுத்த தகவல் ராம்சார் தலங்கள் அல்லது 100வது ராம்சார் தலம்னு போட்டுக்கோங்க. 100வது ராம்சார் தலம். இப்ப ராம்சார் சைட்னா என்னது, அதுக்கு தான் பேசிக் படிக்கணும். சரியா? ராம்சார் சைட்னா ஈர நிலங்கள் சொல்லுவாங்க. சதுப்பு நிலங்கள், பறவைகள் எல்லாம் வாழ்ந்ததுக்கு இடமான இடம் என்னது, ராம்சார் தலங்கள். அது ஏன் ராம்சார் தலங்கள் சொல்லுவோம்னா 1971ல ஈரான்ல ராம்சாருங்கிற இடத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கும். இந்த மாதிரி வெட்லேண்ட்ஸ், இந்த ஈர நிலங்கள் எல்லாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணுங்கிற. அதனால அந்த அந்த லேண்டுக்கு பேரை ஏதாயிட்டு ராம்சார் சைட்டுன்னு மாத்திட்டாங்க. சரியா? இப்ப நம்ம 100வது ராம்சார் சைட் இந்தியால என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான தகவல் தான். ஒரு 15 பாயிண்ட் இருக்கு. சரியா? அடுத்த வாரம் மெயின்ஸுக்கு நீங்க எழுதணும். சரியா? முதல்ல 1971 பிப்ரவரி 2 ராம்சார் அக்ரிமெண்ட். 1971 பிப்ரவரி 2. இந்த பிப்ரவரி 2 தான் என்ன செய்வோம், வெட்லேண்ட் டேன்னு சொல்லுவோம். வெட்லேண்டு, ராம்சார் லேண்ட் எல்லாம் என்னதான், ஒரே தான். ஈர நிலங்கள், ராம்சார் தலங்கள் எல்லாமே என்னதான், ஒண்ணுதான். சரியா? சேம் தான். 1971 எங்க வச்சு மாநாடு நடக்கு, ஈரான்ல. இந்தியா எப்ப ஜாயின் பண்றாங்க, 2வது பாயிண்ட், 1982ல இந்தியா என்ன செய்யறாங்க, ஜாயின் பண்றாங்க. 1982 பிப்ரவரி 1ல ஜாயின் பண்றாங்க. 1982 பிப்ரவரி 1ல யார் ஜாயின் பண்றா, இந்தியா ஜாயின் பண்றாங்க. 2வது பாயிண்ட். பாயிண்ட் போட்டு படிச்சா என்ன செய்யாது, மறக்காது. இப்படிதான் மெமரைஸ் பண்ணணும். சரியா? 3வது முதல் ராம்சார் தலம் எது, கோபர்க் பெனின்சுலா. பெனின்சுலானா என்னது, தீபகற்பம். கோபர்க், KOBARK, கோபர்க் தீபகற்பம், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோபர்க் தீபகற்பம் தான் முதல் ராம்சார் தலமா அறிவிக்கப்பட்டது 1974. 1974. அடுத்த வாரம் வந்த உடனே ராம்சார் தலங்கள் குறித்து விவரித்து எழுது அப்படின்னு சொன்ன உடனே வடகடன் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும். 1972 ராம்சார் மாநாடு, இந்தியா ஜாயிண்ட். 1982 முதல் தளம், 1974 கோபர்க் தீபகற்பம், ஆஸ்திரேலியா அப்படின்னு கடகடன் என்ன செய்யணும், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் எழுதலாம், ஆன்சர் எழுதுற மாதிரி என்ன செய்யணும், எழுதணும். சரியா? ரைட். 3வது. 4வது ரியோ நீக்ரோ. ரியோ நீக்ரோ, RIO நீக்ரோ. இந்த இடம் எங்க இருக்கு, ரியோ நீக்ரோங்கிற இடம்? யாரா கெஸ் பண்ணி சொல்றாங்களான்னு பார்ப்போம். இங்க சவுண்ட் வந்துச்சு. எங்க இருக்கு ரியோ நீக்ரோ? இந்த இடம் எங்க இருக்கு? வெஸ்ட் இண்டீஸா? நீக்ரோன்னு வெஸ்ட் இண்டீஸ். நீ சொன்ன கரெக்ட் தான். ரியோ டி ஜெனீரோ எங்க இருக்கு? பிரேசில். சரியா? பிரேசில்ல உள்ள இந்த இடம் தான் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட். உலகத்திலே மிகப்பெரிய சைட் வந்து எது, இதுதான். பரப்பளவு எவ்வளவுனா 1.2 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். 1.2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். 1.2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் ரியோ நீக்ரோ, பிரேசில் உள்ள இடம்.
கண்ட்ரியில அதிக இடம் உள்ள கண்ட்ரி, லார்ஜ் ராம்சார் சைட் நிறைய இடம் எந்த கண்ட்ரில இருக்குன்னா அதுவும் யார் தான்? பிரேசில் தான். 2.67 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஏன்னா அமேசான் காடுகள் எங்க தான் இருக்கு? பிரேசில்ல தான் இருக்கு. அப்ப இயற்கை வளங்கள்ல நிறைய இருக்குது எங்க தான் இருக்கும்? பிரேசில். சரியா? 2.67 ஸ்கொயர் கிலோமீட்டர். அஞ்சாவது பாயிண்ட், லார்ஜஸ்ட் ஏரியா கண்ட்ரி வந்து எது? பிரேசில். 2.67 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆசியாவிலே அதிக ராம்சார் சைட் உள்ள கண்ட்ரி எது? இந்தியா தான். இந்தியா தான் 100. ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியா 100. உங்களுக்கு தெரியுற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆசியாவில் அதிக ராம்சார் தலங்கள் இந்தியா 100 பிராக்கெட்ல. நூறு பிளேஸ். முதல்ல பிரேசில் பார்த்தது என்னது? ஏரியா வைஸா. சரியா? இப்போ பிளேஸ் வைஸா பாக்குறோம். குழப்பிடக்கூடாது ரெண்டையும். புரியுதா? இப்ப 100 இடம் இருக்கும். ஒன்னொன்னு 20 கிலோமீட்டர் வச்சுடுங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2000. ஒரே இடத்துல 3000 வந்துட்டுனா பிளேஸ்ல இந்தியா ஃபர்ஸ்டா இருக்கலாம், ஆனா ஏரியால எது ஃபர்ஸ்ட் ஆயிரும்? பிரேசில். அப்படி புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்பர் எண்ணிக்கையின் அடிப்படையில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரிட்டன். 176 சைட், 176 பிரிட்டன். ரெண்டாவது மெக்சிகோ 144, மூணாவது இந்தியா. 176 பிரிட்டன், 144 மெக்சிகோ, இந்தியா எத்தனாவது? மூணாவது. சரியா? இது வந்து நம்பர் எண்ணிக்கையினோட அடிப்படையில். இப்ப இந்தியாவில் 100வது அறிவிச்சாங்க. அதுக்கு பேர் என்னது? ஜெயபிரகாஷ் நாராயணன் பேக் சேஞ்சுரி. சரியா? ஜெயபிரகாஷ் நாராயணன் பேக் சேஞ்சுரி உத்தரப்பிரதேசத்துல காளியால இருக்கு. காளியா, அதுதான் 100வது இதை அறிவிச்சாங்க இந்தியாவில். அது வந்து உத்தரப்பிரதேசத்துல 13வது சைட்டு, இந்தியாவில் 100வது சைட்டு, உலகத்துல 2595வது சைட். யூபில 13. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபி நாராயணன் பேர்ட் சேஞ்சுரி பறவைகள் சரணாலயம், அது யூபில 13, இந்தியாவில் 100, வேர்ல்டுல எத்தனாவது? 2595வது சைட். அப்ப கொஞ்சம் டெப்தா போய் கேட்கணும். என்ன கேட்பாங்க? 100வது சரணாலயமாக, 100வது ராம்சார் தலமாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் பறவை சரணாலயம் உலகின் எத்தனையாவது ராம்சார் தலம்? ஆப்ஷன் 2495, 2595, 2006. அப்படி கேட்டா என்ன செய்ய தெரியணும்? என்ன புள்ளிதான் கொடுத்தாலும் என்ன செய்ய தெரியணும்? பதில் சொல்றதுக்கு தெரியணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக ராம்சார் சைட் இருக்கு? தமிழ்நாடு 20. அது அடுத்த பாயிண்ட் அதை நோட் பண்ணு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக சைட் இருக்கு? 20. ஏன் இதை அவ்வளவு கொஸ்டின் ஏரியா போடுறோம்னா இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சிலபஸ்ல இருக்கும். தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது, ராம்சார் சைட்ல முதன்மையா இருக்கு. அப்போ புது ராம்சார் அறிவிக்கிறாங்கன்னா அதுல என்ன கொஸ்டின் A to Z இருக்கோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடணும்? படிச்சிடணும். சரியா? சிலபஸ் வைஸா என்ன செய்யணும்? அதை படிக்கும். இந்தியாவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். எத்தனை? தமிழ்நாட்டில் எத்தனை? 20 சைட் இருக்கு. கடைசியா தமிழ்நாட்டில் எந்த 2 அறிவிச்சாங்கன்னா சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள். தமிழ்நாட்டில் சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள். அந்த 2 எங்க இருக்கு? ராம்நாட்டில் இருக்கு. சரியா? ராம்நாட்டில் இருக்கு சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம் இருக்கு? ராம்நாடு தான். சரியா? தமிழ்நாட்டில் ராம்நாடு தான். சரி, தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம் எது? கோடியக்கரை, இங்கிலீஷ்ல பாயிண்ட் கேலிமர். தமிழ்ல கோடியக்கரை, இங்கிலீஷ்ல பாயிண்ட் கேலிமர். 2002 அறிவிச்சிருப்பாங்க. கோடியக்கரை, இங்கிலீஷ்ல என்னது? பாயிண்ட் கேலிமர். அடுத்த டேட்டா 1970 இருந்து இன்னைய வரை 40 crore ஹெக்டேர் வெட்லேண்ட், 40 கோடி ஹெக்டேர் வெட்லேண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு? அழிக்கப்பட்டிருக்கு, டெஸ்ட்ராய்ட்.
40 crore hectare destroyed. உலகின் சிறுநீரகங்கள் அப்படின்னு எதை அழைக்கிறோம்? இந்த ஈரநிலங்கள் அழைக்கிறோம். சரியா? உலகின் சிறுநீரகங்கள். மெயின்ஸ் எழுதும் போது ராம்சார் அப்படி கொஸ்டின் கேட்டா ராம்சார் தலங்கள் பிராக்கெட்ல உலகின் சிறுநீரகங்கள் அப்படி போட்டா மாறும். அதுதான் அந்த பாயிண்ட்லாம் சொல்லுங்க. உலகின் சிறுநீரகங்கள். சரியா? கிட்னிஸ் ஆஃப் எர்த். என்ன யூசஸ் இந்த ராம்சார் தலங்கள்னால? என்ன யூசஸ்? என்ன யூசஸ்? பயோடைவர்சிட்டி, உயிரினப்பன்மை. நிறைய உயிரினங்கள் வளர்றதுக்கு அது எப்படி இருக்கு? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி. கார்பன் உறிஞ்சுதல், அப்சார்ப் கார்பன். அதிகப்படியான கார்பனை அது என்ன செய்யுது? அப்சார்ப் பண்ணுது. கார்பன் உறிஞ்சுதல். காற்று மாசுபாடு குறைப்பு, ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். காற்று மாசுபாட்டை அது என்ன செய்யுது? குறைக்கிறது. ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. யூசஸ் எழுதியாச்சா? அடுத்து ப்ராப்ளம்ஸ். இந்த ஈரநிலங்கள் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன? முதல் காரணம் அர்பனைசேஷன், நகர்மயமாக்கல். நகர்மயமாக்கல் என்னது? எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீடு கட்டுறது, சிட்டி கட்டுறது, தொழிற்சாலை கட்டுறது, அர்பனைசேஷன். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல். கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா அது நகர்ப்புற விரிவாக்கம்னு சொல்லுவோம் அர்பனைசேஷன். இது இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல். மூணாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன், வேளாண் விரிவாக்கம். தமிழ்ல வேளாண் விரிவாக்கம். வேளாண்மை என்ன செய்யறது? விரிவுபடுத்திட்டே போறது. வெட்லேண்ட்லயே அதை என்ன செய்யறது? நீட்டி விடுறது. நம்ம பக்கத்திலே ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு. நம்ம ஏரியா பக்கத்துல எங்க இருக்கு? கூந்தன்குளம். சரியா? இந்த மூலகரப்பட்டியிலேருந்து உள்ள போற ரோட்ல சில பஸ் போவோம். திருநெல்வேலியிலேருந்து சாத்தாமலை வர்ற சில பஸ் அந்த வழியாக தான் என்ன செய்யும்? வரும். மூலகரப்பட்டியிலேருந்து அப்படியே உள்ள ஓடி வந்தா என்ன வந்துடும்? கூந்தன்குளம் வந்து அந்த அப்படியே வந்து இட்டமொழி வந்துடலாம். அந்த ரூட்ல இருக்கு. சரியா? சரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு, உட்கட்டமைப்பு குறைபாடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிஷியன்சி. நூத்தி 8 ஆம்புலன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான். இது அடுத்த வாரம் எழுதி காட்டணும். சரியா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த வாரம் எழுதி காட்டணும். ராம் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 108 108 ஆம்புலன்ஸ் அதனுடைய ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம். ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போன் போட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது. ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம். பெரிய சிட்டி சென்னை, மதுரை, திருச்சி, மேஜர் சிட்டிஸ்க்கு 6.14 நிமிஷம் ஆவரேஜா. மேஜர் சிட்டிஸ்க்கு எவ்வளவு நிமிஷம்? 6.14 நிமிஷம். மேஜர் சிட்டிஸ்க்கு, பெரிய நகரங்களுக்கு. அப்ப சென்னையில எல்லாம் போன் போட்டா 6.14 நிமிஷம் என்ன வந்துடும்? 108 ஆம்புலன்ஸ் வந்துடும். சரியா? ஓவரால் தமிழ்நாடு 11.22 நிமிஷம். 11.22 தமிழ்நாடு. அப்ப ஆவரேஜ் டைம் கூடி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதான் புதிய அரசாங்கம் வந்த பிறகு இல்ல, பழைய அரசாங்கத்தோட சாதனை தான். புதிய அரசாங்கம் என்ன பண்றாங்க? ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாமே பழைய அரசாங்கத்தோட சாதனைகள் தான். இப்போ ஒரு மாசத்துல ஒன்றும் என்ன செய்ய முடியாது? ஸ்கூல் பேக்ல திருக்குறள் போட்டு கொடுத்துருக்காருன்னு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது.
அதெல்லாம் போய் தான் சரியா. ஏடிஎம்கே பீரியட்ல படம் போட்டு கொடுத்தாங்க, ஜெயலலிதா படம் போட்டு கொடுத்தாங்க, திரும்ப எடப்பாடி படம் போட்டு கொடுத்தாங்க. திரும்ப போன முதலமைச்சர் வரும்போது என்ன பண்ணிட்டாரு, போட்டோ எடுத்துட்டு அதில் திருக்குறள் போட்டாச்சு. அப்போ அடிச்ச பேக்கை தான் இப்போ என்ன பண்ணிருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்குலாம் டெண்டர் விட்டு என்ன செய்ய முடியாது, பேக்கெல்லாம் அடிக்க முடியாது. பழைய ஜனவரி பிப்ரவரியிலே டெண்டர் போட்டு அடிச்சு வச்ச பேக்கை இப்போ என்ன பண்ணிருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. புதிய அரசின் சாதனைகள்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் என்னச்சில்ல இல்லை, எல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சதுதான், ஆல்ரெடி அங்கே செஞ்சு வச்சிருக்கு. இதை ஒழுங்கா நான் கொண்டு போவேன்னு சொல்லி உண்மையான அறிக்கை கொடுத்தாலும் என்னது போதும். வேற அங்கே புதுசாக ஒன்றும் மாற்றுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் என்ன செய்யாது இல்லை, எல்லாத்தையும் மாற்றி எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கு வச்சிருக்கு. 2 திராவிட கட்சிகளும் 60 வருஷம் சேர்ந்து என்னத்தை கிழிச்சாங்க அப்படிலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அவன் யாருன்னு அர்த்தம், முட்டா பய அப்படின்னு அர்த்தம் சரியா. 2 திராவிட கட்சிகளுமே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே ஓரளவுக்கு இல்லை, மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக செய்து முடித்திருக்காரு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. விஷயம் தெரிஞ்சவனுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதனால 60 வருஷம் உட்கார்ந்து நாட்டை சீரழிச்சுதான் தமிழ்நாட்டை சீரழிச்சா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறை டேட்டாவை பார்த்தா அது என்ன கிடையாது, ஒரு பெரிய ஒரு முரண்பாடான தகவல் தான். ரிசர்வேஷன் பாதுகாப்பா இருக்கட்டும், பெண் குழந்தைகள் தொட்டில் குழந்தைகள் திட்டமா இருக்கட்டும், சமத்துவபுரமா இருக்கட்டும், 2 பேரையும் சேர்த்து சொல்றேன், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 பேரும் சேர்த்து சொல்றேன். அதுல அவங்களுடைய ஒர்க்கை என்ன செய்ய முடியாது, அடிச்சுக்கிட முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல போய் தமிழ்நாடு பெரிய பொருளாதாரமா இருக்கு அப்படின்னு பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் பேசுறாருன்னா ஒரு மாசத்துல என்ன செய்யல தமிழ்நாட பெரிய பொருளாதாரமா கொண்டு வரல. 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்ததை இனி இந்த 5 வருஷத்துக்கு இவர் என்ன பண்ணா போதும், சஸ்டெயின் பண்ணாலே போதுமான ரிப்போர்ட். அப்போ 11.22 நிமிஷங்கிறது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட். ஆம்புலன்ஸ்ல நாங்க ஒருக்கா ட்ரை பண்ணோம், ஜெனிஸ்க்கு தெரியும், ஒரு இடத்துக்கு ஆமணி இருக்கா ஆம்புலன்ஸ் போன் போட்டாங்களாம், நாசரேத்து போகும்போது ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்காரு. நான் என்ன நினைச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, சட்டுன்னு போன் போட்டேன். வண்டி எடுத்துட்டான் போட்டு சாத்தாங்குளத்துல இருந்து நாசரேத்து கிட்ட. கடைசியில பார்த்தா அவன் தண்ணி அடிச்சு வந்துருந்துருக்கான் அலுசு போய். திரும்ப மறுபடியும் அவனுக்கு போன் அடிச்சு, சார் தெரியாம பண்ணிட்டு நீங்க வண்டியை திரும்ப கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு 2020 அக்டோபர் அப்ப பண்ண உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. போட்டு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டான். வண்டி கிளம்பிட்டு சார் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்குள்ள சாப்பிட்டுருக்கான்னு அதுக்கு எடுத்து இருந்துச்சு தெரிஞ்சிச்சு. திரும்ப போ அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, அனுப்பி விட்டாச்சு. ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு, 11.22. மேஜர் சிட்டிஸ்ல எவ்வளவு, 6.14. சரியா. சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ், சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை, பிங்க் பேட்ரோல் சொல்லி ஏற்கனவே என்னது போன முதலமைச்சர் பீரியட்ல இருந்ததை இப்ப எப்படி மாத்தி இருக்கிறாங்க, சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ் மாத்திருக்காங்க. அதனால இந்தியாவிலே முதல் முறையா சிங்கப்பெண் கொண்டு வந்திருக்காரு எங்க அண்ணன் அப்படிலாம் நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது சரியா. ஆல்ரெடி எல்லாம் இருக்கு. சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸுங்க பிங்க் பேட்ரோல் சொல்லி போன ஆட்சியில இருந்ததை இப்ப என்ன பண்ணிருக்காங்க, உண்மைதான் எல்லாத்துலயும் நோண்டா இதுதான் வரும் சரியா. ஒரு காருக்கு ஒரு விளம்பரம் விட்டுருந்தாங்க, அது என்னது 12 கோடிக்கு, எனக்கு அந்த டேட்டா ஞாபகம் இல்லை, 80 கார் வாங்குறது 40 கார் வாங்குறதுக்கு 2 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது ஒரு விளம்பரம் இன்ஸ்டால தான், அந்த கேடுகட்ட இன்ஸ்டால தான் எல்லாத்தையும் கெடுத்து விடுறது. ஆனா என்ன விஷயம்னா 80 காரு 12 கோடிக்கு வாங்கினதும் அதே கவர்மெண்ட் தான், 2 கோடிக்கு 40 கார் வாங்கினதும் அதே கவர்மெண்ட்ல போட்ட என்னதுதான் டெண்டர் தான் சரியா. ஒரு மாசத்துக்குலாம் என்ன செய்யல டெண்டர் போடல. இன்னொன்னு அந்த கம்பெனி வேற, திரும்ப வாங்கின கம்பெனி வேற, நியாயமான ரேட்ல தான் நம்பி இருந்தாங்க வாங்கிருந்தாங்க. உடனே அதை வச்சுட்டு கணக்கு போட்டாச்சு, 8 கோடி என்ன பண்ணியாச்சு அடிச்சாச்சு அப்படி. இப்படி நிறைய பொய் தகவல்கள் இன்ஸ்டால வரும். இன்ஸ்டால வர்ற தகவல் இல்லாம எனக்கு உண்மைக்கு புறம்பாடு. ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் இன்ஸ்டாவை நம்பி என்ன செய்ய முடியாது. நமக்கான தகவல் இது ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு, தினமணி இருக்கு, அபிஷியல் வெப்சைட்டு, எலெக்ஷன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு, இதெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் ஒரு தகவல் கூட சொன்னேன், பொது தொகுதியில எஸ்சி வேட்பாளரை நிறுத்தி என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஜெயிக்க வச்சிருக்காருன்னு. அப்படி ஒருத்தர் என்ன செய்யல, ஜெயிக்கல. ஒரே ஒருத்தர் தான், யாரு, மேலூர்ல விஸ்வநாதன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. பொய் தகவல். ஈஸியா வெப்சைட்டை பார்த்தா அது என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஏக்கா சொல்றேன்னா, ஒரு அதீத ஆர்வத்துல அதீத இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால ஃபுல்லா என்ன வந்துருது, பொய் தகவல் வந்துருது. அதனால ஆஸ்பிரண்ட் யாருமே இன்ஸ்டாவை பார்த்து எதை என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. வெப்சைட்டை பார்த்தா நம்பணும் சரியா. சரி, அப்போ சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ் என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஜூன் 9, 2026. எங்க வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா சென்னையில. ஜூன் 9, 2026 எங்க வச்சுன்னா சென்னையில. சென்னை ஜூன் 9, 2026. இதுக்கு ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க, ஐஜி லெவல், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் லெவல்ல ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க தலைவர். அவங்க பேரு கே பவானீஸ்வரி. கே பவானீஸ்வரி சரியா.
கே பவானீஸ்வரி. சரி, இந்த தகவல்களை நீங்க ரீகால் பண்ணணும். அன்னைக்கோட நியூஸ் என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். இந்த ராம்சார் சைட் அடுத்த வாரம் என்ன செய்யணும், எழுதணும். சரியா? இப்போ நீங்க மறுபடியும் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம்.